இன்டர்ஸ்டெல்லர் கிறிஸ்டோபர் நோலன் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படத்தை எப்பட்றா எடுத்தீங்க, எப்பட்றா இந்த படத்தெல்லாம் இமேஜின் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த அளவுக்கு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நான் இது வரைக்குமே இந்த படத்தை பார்த்ததில்ல. ஆனா இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான படமாமா, ஆஸ்கார்ல ஏகப்பட்ட அவார்டுகளை வாங்கி குவிச்ச ஒரு திரைப்படம். நம்ம கிறிஸ்டோபர் நோலனாவே அவர் பண்ண படங்களுக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுத்துட்றாங்க. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. அவருடைய சினிமாட்டோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணியிருக்கிற எல்லா படத்துக்குமே ஆஸ்கார் கிடைச்சிருச்சு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயத்த அவர் பண்ணாப்புல. இந்த சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல வெளிவர படங்களுக்கு எல்லாம் ஆஸ்காரே கிடைக்காது. ஆனா அதுக்குமே அவர் ஆஸ்கார் வாங்கிட்டாப்புல. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு டைரக்டர். ஸோ அவருடைய டைரக்ஷன்ல இந்த ஒரு படம் ஒரு யூனிக்கான ஒரு திரைப்படம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த படம் மட்டும் இல்லாம வார்னர் போஸ் பண்ணக்கூடிய பல படங்கள் ரொம்ப யூனிக்கா இருக்கும். அவங்க பண்ணி வச்சிருக்கிற படங்கள்லாம் பெரும்பாலும் தமிழ் இருக்கவே இருக்காது. ஸோ தமிழ் எப்படா கொண்டு வருவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம். இப்போ நம்ம ரீசெண்டா நம்ம இப்போ சொல்லியிருந்தோம், டி தமிழ், அதாவது டிஸ்கவரி எப்போ நம்ம வார்னர் போஸ் கூட டைப் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் அங்க இருக்கிற படங்களை ரைட்ஸை வாங்கி அவங்க டிவி சேனல் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதை சமீபத்தில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய வரவேற்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது நீங்க தமிழப்படு வரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறீங்க, அவங்க தமிழப்படு பண்ணி ஒரு படத்தை கொண்டு வராங்க. அப்படி வரும்போது நீங்க அந்த படத்தை டிவி சேனல்ல போய் அவங்கள அபிஷியலா லைவ்ல பார்த்தாதான் ஸோ எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க, நம்ம இதை ரெகுலரா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் தமிழ் இப்படி வரணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் வருது. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா அதை வேற ஒரு இடத்துல பார்க்க ஆரம்பிச்சுறீங்க. டி தமிழ் டிவி சேனல்ல பாக்குறது இல்ல. இதனால அவங்களுக்கு பெரிய வருமானம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனாலும் ஸ்டார்டிங்ல நம்ம எதிர்பார்க்காத சீரீஸ் படங்கள் எல்லாம் தமிழ் டப் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு அது லாபமா அமையல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் அப்படியே கொஞ்சம் ஹோல்டு பண்ணாங்க. இப்ப மீண்டும் புது பொலிவோட மீண்டு வராங்க. அதாவது அக்டோபர் 15ஆம் தேதியிலிருந்து அதை மீண்டும் அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எல்லாரும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்க பிளாஷ் சீரிஸோடைய அடுத்த சீசனுமே கூடி சீக்கிரம் ஸ்டீம் பண்ண போறாங்களாமா. அதனுடைய அபிஷியல் அப்டேட்டும் கூடி சீக்கிரம் வரும். அவங்க அதிகாரப்பூர்வமா சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த இன்டர்ஸ்டெல்லர் படத்துடைய டப்பிங் ஒரு போய்கிட்டு இருக்கு, அது இந்த டிவி சேனல் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மீண்டும் அவங்க வரப்போறாங்க அப்படின்றதுனால கூடி சீக்கிரம் இந்த படத்தை தமிழ்ல ஸ்டீம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்ப ஸ்டீம் பண்ண போறாங்கன்னு கேட்டுறாதீங்க, எனக்குமே தெரியாது. அபிஷியலா அவங்க ப்ரோமோ எதனா போட்டாங்கன்னா நான் டெஃபினட்டா அப்டேட் பண்றேன். ஆனா டி தமிழ்ல மீண்டும் அந்த ஹாலிவுட் சரவெடி அப்படின்ற ஒரு கான்செப்டை மறுபடியும் தூஸ் தட்டி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அக்டோபர் 15 இன்னும் 2 நாள்ல அது ஸ்டார்ட் ஆக போகுது. அது ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எதெல்லாம் அவங்க டப் பண்ணி புதுசா இப்ப கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.